இல்லை கைக்கு வந்து எவ்வளோ ஹெம்மிங் பண்ண தேவையோ அந்த அளவுக்கு துணி விட்டுடுங்க. விட்டுட்டு கை சுற்றளவு, கை உயரம், தையலுக்கு சைடு வந்து ஜாயிண்ட்டுங்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஓகேவா மார்க் பண்ணிவிட்டு கை வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து குழம்பு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கை வந்து கட் பண்ணியாச்சு 2 ப்ளவுஸ்க்கும். ஓகேவா? அடுத்து ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கன்னு பாருங்கள். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். நேர் கட்டிங். ஓகேவா? துணியை 2ஆக மடக்கி ரெண்டு ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் மடித்து வச்சுக்கிறோம். ஓகேவா? கீழேயும் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு எடுத்த தையலுக்கு விட்டுட்டு இந்த இடம் எவ்வளோ தேவையோ நம்ம விட்டுட்டு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மேலே இடுப்பு உயரம் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். ஓகேவா? இதை அப்படியே தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கணும். ஓகேவா? சுருக்கம் இருக்கக்கூடாது, எங்கேயும் பிசு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் மடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃப்ரண்ட்டில் வந்து பேக் அளவுக்கு ரஃப்பாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அந்த சைடு வந்து டச் பண்ணியிருக்கணும். இங்கே தையல் பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும், கீழேயும் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு, அதேமாரி இங்கிட்டு ஷோல்டர் அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச்சு. ஓகேவா? அடுத்து ஃப்ரண்ட் இறக்கம் மார்க் பண்ணிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச். ஓகேவா? அடுத்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பின் கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க, தையலுக்கு விட்டுருங்க. ஓகேவா? அதேமாரி சைடு இங்கே டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, இடுப்பு டாட்டை, அதுக்கு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் இறக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சைடு ஜாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே மார்க் பண்ணியாச்சு.
இப்போ அடுத்து என்ன மார்க் பண்ணலை அப்படின்னா இந்த சென்டர் டாட். ஓகேவா, இது ரொம்ப முக்கியங்க. சென்டர் டாட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல தையலுக்கு விட்டுட்டு கீழே வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம். எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். ஓகேவா, சென்டர் டாட் வரை எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த சென்டர் டாட்டோட டாட் பிடிச்சிருக்க இடம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதையும் மார்க் பண்ணிவிட்டு 2 இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா மடக்கி வச்சா 2ம் உள்ளே போகும், அதனால தான். ஓகே, அடுத்து அந்த சென்டர் டாட்லேருந்து சைடு அளவு எவ்வளோ வருது. ஃப்ரண்ட்டும் பேக்கும் இதில் சேமாக தான் வருது. சில இதில் வந்து ஃப்ரண்ட்டு கொஞ்சம் அகலமாக வரும் பேக்கை விட. ஓகேவா, ஓகேவா. இப்போ இதில் வந்து கழுத்து வரைஞ்சிக்கிங்க, ஆம் ஹோல் வரைஞ்சிக்கிங்க. இப்போ இந்த ஆம் ஹோல் வரைஞ்சது வந்து கரெக்டாக இருக்கான்னு அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அளவு பார்த்துக்குங்க. ஓகேவா, தையல் எந்த இடத்துல போட்டிருக்கோ அந்த இடத்துல தான் அளவு வைக்கணும். இந்த இடத்துல நீங்கள் அளவு வைக்கக்கூடாது. வரி இந்த இடத்துல அளவு வைக்கக்கூடாது. தையல் எங்கே இருக்கோ அதில் தான் இப்படி அளவு எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே வரணும். ஓகேவா, கரெக்டாக வருது. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்ட் ரவுண்டு, இந்த ஆம்ஹோல்லு, கழுத்து எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, இப்போ ஃப்ரண்ட்டு கிளாத்தை மட்டும்தான் கட் பண்ணும், பேக்கை வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஓகேவா. எந்த இடத்துல அர்க்காத் பண்ணுமோ அங்கெல்லாம் அர்க்காத் பண்ணிக்கணும் மறக்காமல். பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக இது வந்து இது பண்ணி ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச் அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் கழுத்து அப்படியே வரைஞ்சி. ஓகேவா, அதுமாரி ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நம்ம அர்க்கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோல்ட்ரு வந்து நம்ம ஓப்பன் பண்ணல, சாரி கட் பண்ணல. ஏன்னா லைனிங் ப்ளவுஸ்னால் நம்ம கட் பண்ணலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இல்லை, அதனால் அதே அளவு தான். அடுத்து ஆம்ஹோல் கட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் குடஞ்சி வைக்கணும். 1/4 இன்ச் அளவுக்கு குடஞ்சி வெட்டினா போதும், ஃபுல்லாக குடைய வேண்டாம். ஓகேவா, இப்போ இது பட்டிக்கு வச்சுக்கலாம். ஓகேவா, இது கொக்கி பட்டி வி பட்டி தைக்கிறதுக்கு. இது ஸ்லீவ். ஓகேவா, இதுவும் பட்டி பீஸ் தைக்கிறதுக்கு. 2-3 கிளாத் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஓகேவா, மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் இதிலே வச்சுருங்க. ஓகேவா,
ஏன்னா கழுத்து பீஸு வேறு எதுக்காக ஜாயின் பண்ணணுன்னா தேவைப்படும். ஓகேவா? கழுத்து பீஸ் எப்படி கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பீஸை கட் பண்ணாதீங்க என்றைக்குமே. அது வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் இப்படி கிராஸாக இப்படி கட் பண்ணால் ஒரே பீஸாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு அது இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்படி கிராஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கணும். ஓகேவா? கழுத்து பீஸ் ரெடி. அப்படி இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்கேலில் கோடு கிழிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இது மாதிரி கரெக்டாக வரல அப்படின்னா அதுமாரி பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து 2 ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. அளவு ப்ளவுஸும் அதோட வச்சுருவோம்.